பிரைஸ் லார்ட் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் டெய்லி மன்னானுங்கிற இந்த கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி அன்போடு கூட வரவேற்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இந்த சேனலுக்கு தயவாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம். எபேசியர் 3:20 வசனம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. கிரியை செய்கிற வல்லமை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக நாமங்கள் உண்டு. அவைகளில் ஒரு நாமம் வல்லமை உள்ளவர். பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமுக்கு தேவன் தம்மை சர்வ வல்லமை உடையவராக வெளிப்படுத்தினார். யோபு 42வது அதிகாரத்தில் யோபு என்கிற பக்தன் கர்த்தரை நோக்கி சொல்லுகிறார், தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லமையுடையவர், நீ செய்ய நினைப்பது எதுவோ அது தடைபடாது என்று குறிப்பிடுகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் வலிமையான சமுத்திரத்தின் அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதங்களில வல்லமை உடையவர் என்பதாக சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமை உடையவர். அவர் வல்லமை உடையவர் மட்டுமல்ல, கிரியை செய்கிற வல்லமை உடையவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் மூலமாக ஏராளமான அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தன. அவருடைய வல்லமை புறப்பட்டது. லூக்கா 8:46 வாசிக்கிறோம். பெரும்பாலுள்ள ஸ்திரீ, ப்ளீடிங் இருக்கிற அந்த அம்மா 12 வருஷமா கஷ்டப்படுறாங்க. விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தை தொட்ட பொழுது அந்த அம்மாவுக்கு பரிபூர்ண சுகம் உண்டானது. பரிபூர்ண சுகம் உண்டானது. அந்த வல்லமை கிரியை செய்கிற, சுகத்தை கொடுக்கிற வல்லமை. கர்த்தருடைய பிள்ளைகளை, வியாதிகளோடு போராடி கொண்டிருக்கீங்களா? ஏதோ ஒரு வியாதி உங்களை தொடர்ச்சியாய் வந்து கொண்டே இருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், என் வல்லமை உன் சரீரத்தில் விளங்க போகிறது. இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சரீரத்தில் பலவீனம் இருந்ததா? அதற்காக ஜெபித்த போது கர்த்தர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். அப்போ அவர் சொல்றார் பாருங்க, அவருடைய வல்லமை என் சரீரத்தில் விளங்கினது என்பதாக சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கும் கிரியை செய்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மையும் உயிர்ப்பிக்கிறது. நீங்கள் எந்த வருத்தத்தோடு, வேதனையோடு, எவ்விதமான வியாதிகளோடு போராடி கொண்டிருந்தாலும் இந்த வல்லமை உங்களுக்குள் புறப்படுமானா நீங்கள் சுகமடைவீர்கள். இதை விசுவாசித்தா போதும். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள விசுவாசித்தால் சுகத்தை பெற்றுக்கொண்டார். இந்த கர்த்தருடைய வல்லமை எப்படி கிரியை செய்யும் என்கிறதுல மிக முக்கியமான ஒரு காரியம் அவர் மேலே நம்ம வைக்கிற விசுவாசம், நம்பிக்கை. எல்லா இடத்துலையும் உங்களுக்கு டோர் அடைக்கப்பட்டிருக்கலாம். மனிதர்கள் முடியவே முடியாது என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. தேவனால் எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த காரியத்தை குறித்து நீங்கள் எந்த காரியத்துக்காக ஓடுறீங்களோ, வேதனைப்படுறீங்களோ, அந்த தேவ சமூகத்தில் வைங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி கேளுங்க. அவர் சொல்ற வார்த்தையை நீங்கள் நம்பினா போதும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய வல்லமை புறப்பட்டு கிரியை செய்கிறத நம்மால பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் இந்த பேதுரு சொல்லுகிறார் பாருங்க. பேதுருவிடத்துல கேட்குறாங்க, நீங்க என்ன வல்லமையினால இதை செய்றீங்க? அப்போ அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, அந்த நாமத்திற்குள்ள இருக்கிற வல்லமையினால இதை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இயேசு என்கிற நாமம் வல்லமையுள்ள நாமம். அந்த நாமத்தை யார் ஒருவன் விசுவாசத்தோடு கூட அவன் அறிக்கை இடுகிறானோ, விசுவாசிக்கிறானோ, அந்த நாமத்திற்குள்ளாக இருக்கிற வல்லமை கிரியை செய்கிறது நம்மால பார்க்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு என்கிற நாமத்தை நீங்கள் முழு மனதோடு கூட விசுவாசித்து அறிக்கையிட ஆரம்பித்தீங்கன்னா, தேவனுடைய வல்லமை உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மத்தியில் அந்த வல்லமை கிரியை செய்கிறது உங்களால் பார்க்க முடியும். கர்த்தருடைய வல்லமை சும்மா அப்படியே இருக்கிற காரியம் அல்ல. அவர் மண் அல்ல,
மரம் அல்ல, செடி அல்ல, கொடி அல்ல, கிரியை செய்கிற தெய்வன். ஸ்டில் நாவ், இன்றைக்கும் இப்பொழுதும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இப்பொழுதும் நீங்க விசுவாசிச்சீங்கன்னா கர்த்தருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில கிரியை செய்து பிசாசின் தொந்தரவுகளை எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி உங்க வியாதிகளை குணமாக்கி பாவ கட்டிலிருந்து விடுதலையாக்கி எல்லா வேதனைகள் பயத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி அவருடைய வல்லமை கிரியை செய்வதை உங்களால பார்க்க முடியும். சோமல்லாமா? அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த வல்லமையை கர்த்தருடைய நாமத்தை நீங்க விசுவாசித்து எல்லாவற்றையும் ஒதுக்கி அதை நீங்க நோக்கி பார்த்தா போதும், அது வல்லமை கிரியை செய்கிறத நீங்க அனுபவிக்கலாம். சோமல்லாமா? பரலோக பிதாவே, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் வல்லமை இயேசுவின் நாமத்தினால கிரியை செய்வதாக. சரீரத்தில் இருக்கிற எந்த வியாதிகள் பலவீனங்கள் ஆனாலும் சுகமடையட்டும், வேதனைகள் மறையட்டும். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால உம்முடைய வல்லமை சூழ்நிலைகளை மாற்றட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் அடையாளங்களை கொண்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all.